தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், உனக்கு இரக்கமே இல்லையா என்று அருள்நாதர் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்னையும் பார்த்து கேட்கிறார். அப்படி கேட்கும் அருள்நாதர் இயேசுவுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? பொங்கலை கொண்டாடுறீங்க, மாட்டு பொங்கலை கொண்டாடுறீங்க, காணும் பொங்கலை கொண்டாடுறீங்க. ஏன் நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கொண்டாடுவதில்லை? என்ன வார்த்தை சொன்னார் இயேசு? நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். எல்லாருக்கும் அவருடைய செய்தியை அறிவிங்கன்னு சொன்னார். எதை சொன்னாரோ அதை விட்டுட்டு நிறைய பேர் பொங்கல் வச்சுக்கிட்டு, மாட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு, காணும் பொங்கல் வச்சுக்கிட்டு தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள். சிலர் டிவியின் முன்பாக நிறைய படம் போடுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் டிவியில் ஒரு படம் கூட பார்க்கல. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இயேசுவின் வார்த்தைக்கே நேரம் இல்லை. எங்கிருந்து படத்தை பார்ப்பது? வேதத்திற்கு கடந்து செல்வோமா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், இரக்கமாய் இரு. ஜேம்ஸ் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கத்தோலிக்க திருச்சபை பைபிள்ல யாகப்பர் 2:13. என்ன சொல்றாருன்னா, there will be no mercy for those who have not shown mercy to others. நீங்க பிறருக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் உங்களுக்கு இரக்கம் காட்டப்படாது. நீங்க என்ன பண்ணணும்னா, பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும். இன்னைக்கு எல்லாருமே எல்லாம் ஓரளவுக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாமே வச்சிருக்காங்க. இரக்கம் எதற்கு காட்ட வேண்டும் என்றால், அந்த ஆத்துமா நரகத்திற்கு செல்லக்கூடாது. அந்த ஆத்துமாவை எப்படியாவது நான் ஆதாயப்படுத்த வேண்டும், இயேசுவின் பால் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் அந்த ஆத்துமாவிற்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, be merciful even as Father is merciful. பிதாவாகிய தேவன் எப்படி உங்கள் மீதும் என் மீதும் இரக்கம் வைத்தாரோ, அப்படியே நீங்களும் பிறர் மீது இரக்கம் வைக்க வேண்டும். இயேசுவுக்கு அவர் ஆதியிலே இருந்தார், தேவனா இருந்தார். அவருக்கு உங்கள் மீதும் என் மீதும் இரக்கம் இருந்த காரணத்தினாலே மனித அவதாரம் எடுத்து உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷமாய் மாறினார். தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நீங்களும் நானும் பங்கு பெற்று பரலோக இலக்கை அடைய வேண்டும் என்று இயேசு விரும்பினார். எனவே இயேசு என்ன உங்களுக்கு சொன்னாரோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளீர்கள். உங்களால சொல்ல முடியலையா, நேரம் இல்லையா, உங்க நேரத்தை எங்களுக்கு கொடுங்க. எப்படி கொடுப்பது? இந்த செய்தியை பிறருக்கு பகிர்ந்து விடுங்க. இந்த செய்தியை பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. ஒரு செய்தி வருது, நீங்க கேளுங்க. நல்ல செய்தி உங்கள் இருதயத்திற்கு இதமா இருக்கும், உங்களை நல்வழிப்படுத்தும் என்று சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது அந்த மக்களின் மீது இரக்கத்தின் நிமித்தம் அவர்கள் மனம் திரும்பலாம்.
பரலோகத்திலே உங்களுக்கு ஜீவ புத்தகம், ஞாபக புத்தகத்திலே ஆண்டவர் இத்தனை பேருக்கு இந்த செய்தி பகிர்ந்தால் என்று எழுதி வைப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, love your enemies and pray for those who persecute you. மத்தேயு 5:39 உங்கள் எதிரிகளை நீங்கள் நேசியுங்கள். உங்கள் எதிரிகள் உங்களை துக்கப்படுத்துகிறார்கள், துயரப்படுத்துகிறார்கள் என்று நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்ற. நமக்கு எதிரி யார்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாருமே நமக்கு எதிரி இல்லை. ஆனாலும் அவர்கள் இயேசுவின் பால் வர வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபம் செய்யணும். இந்தியாவுக்காக ஜெபம் செய்யணும். ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக ஜெபம் செய்யணும். அவ்வாறு ஜெபம் செய்யும் பொழுதுதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் தேவ வார்த்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை பகிர்ந்து கொடுப்பார். யோவானுக்கு இந்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. Book of John chapter 3 verse 16. God so loved the world, he gave himself. Whoever believes in him shall not perish but have eternal life. தேவன் எந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் நேசித்தார் என்றால், அவர் தேவ வல்லமையிலிருந்து இறங்கி வந்து மனிதனாக அவதரித்து தன்னுடைய முழு சரீரத்தையும் உங்களுக்காக எனக்காக சிதைத்து கொண்டு நீங்களும் நானும் ரட்சிப்பு அடைய வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும், எப்படியாவது பரலோக ராஜ்யத்திற்கு நுழைய வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு அவதார புருஷராய் வந்தார். எந்த தெய்வமும் உலகத்திற்கு அவதார புருஷராய் வந்ததாக சரித்திரம் இல்லை. இயேசுவுக்கு மட்டும்தான் சரித்திரம் இருக்கிறது. இந்த சரித்திரத்தை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவேதான் சரித்திரத்தை இயேசுவை கொண்டு எழுதினார்கள். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று இயேசு சரித்திரமானார். அந்த சரித்திரமான இயேசு உங்களுக்காக எனக்காக மரித்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த இயேசு உங்களுக்காக எனக்காக மரித்தார். அவர் முகத்தை இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படம் போட்டிருப்போம், பார்த்தீங்கன்னா முள்முடி குத்தப்பட்டு ரத்தம் பீரிட்டு வடிந்து ஓடுகிறதை நான் தியானித்தேன். அந்த இயேசு உங்களை பார்த்து என்னையும் பார்த்துதான் என்ன கேட்டால் தெரியுமா? உங்களுக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று இயேசு உங்களையும் என்னையும் கேட்கிறார். நான் இயேசுவுக்காய் என்னால் முடிந்த உதவியை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் இந்த சுவிசேஷத்தை தினந்தோறும் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஓய்வு நாளை நான் ஓய்வெடுக்கிறேன். என்னுடைய இல்லத்தை சுத்தப்படுத்துவதற்காக, என் சொந்த வேலைகளை செய்வதற்காக. மீதி நாட்கள் அனைத்தும் இயேசு கொடுத்த நாட்கள். இயேசுவுக்கு நான் செய்தி கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். எபிரேயர் 9:12 பார்க்கும் பொழுது, மாட்டு இரத்தத்தினால், ஆட்டு இரத்தத்தினால் அவர் பலி செலுத்தவில்லை, தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் உங்கள் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக பலி செலுத்தினார். The book of Hebrews chapter 9 verse 12 says like this, not by
means of the blood of calf and goats, but by means of his own blood. ஆடினால கன்று குட்டியினால ரத்தம் சிந்தி பலி செலுத்தவில்லை, தன்னுடைய ரத்தத்தினால் உங்களுக்காக எனக்காக பலி செலுத்தினார். அடிக்கப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார். என் பாவத்திற்காக, உங்கள் பாவத்திற்காக. உனக்கு இரக்கமே இல்லையா? எத்தனை சாட்டை அடி உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், எத்தனை முள்முடிகளால் உனக்காக நான் குத்தப்பட்டேன், உனக்காக என் மீது காரி உமிழ்ந்தார்கள். அந்த உமிழப்பட்ட அந்த காரி உமிழப்பட்ட உமிழை நீரை கூட உனக்காக என் மகன் வெட்கப்படக்கூடாது, என் மகள் வெட்கப்படக்கூடாது என்று நான் பொறுத்து கொண்டேன். எப்படியாக உனக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டேன். இன்று உன்னை பார்த்து கேட்கின்றேன், என் மீது உனக்கு இரக்கம் இல்லையா என்று கேட்கின்ற அருள்நாதர் இயேசுவை பார்த்து நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரின் செய்தியை நீங்க ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும் என்பது உங்கள் மீது விழுந்த கட்டாயம். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு வசனத்தையும் கேட்டு தியானித்து பார்த்து அந்த வசனத்தின்படி நீங்கள் நடந்து இயேசுவின் செய்தியை பிறருக்கு அறிவித்து இயேசுவின் செய்தியை பிறருக்கு பகிர்வீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இந்த தமிழ் பொங்கல் திருநாள் அன்று சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். வீட்டில் எண்ணெயும் மாவும் வற்றி போகாது. பொங்கலை கொண்டாடுறீங்க, மாட்டு பொங்கலை கொண்டாடுறீங்க, காணும் பொங்கலை கொண்டாடுறீங்க, இயேசுவின் வார்த்தையை கொண்டாடுங்கள். அதுவே முக்கியமாக இருக்கிறது. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.